திருவாரூர் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியிருக்கலாம். மணிகண்டன், என்ன நடந்தது? விபத்துக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? மணிகண்டன், வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட பேரளத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் புதிய ரயில் பாதை பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து ஜல்லிக்கற்கை சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று காலை திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து பேரளம் காரைக்கால் தண்டவாளம் அமைக்கும் பணிக்காக ஏற்றப்பட்டு திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து சரக்கு ரயில் புறப்பட்டது. இந்த பெட்டியில் 12 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் புறப்பட்டு சிறிது நேரத்தில் சரக்கு ரயில் என்ஜின் பெட்டியானது தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கியுள்ளது. இதையடுத்து சிறிது தூரம் ஜல்லிக்கற்களை சறுக்கி கொண்டு சென்ற சரக்கு ரயில் தானாக நின்றுள்ளது. இதனையடுத்து ரயில் ஓட்டுநர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு வந்த திருவாரூர் ரயில்வே போலீசார் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக தண்டவாளத்தை கீழே இறங்கிய சரக்கு ரயில் என்ஜின் பெட்டியை விடுத்து மீதமுள்ள பெட்டிகளை மாற்றி இன்ஜின் மூலம் அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்து தண்டவாளத்தில் இருந்து இறங்கிய சரக்கு ரயில் என்ஜின் பெட்டியை அப்புறப்படுத்துவதற்காக திருச்சியில் இருந்து வர வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உடனடியாக அதிகாரிகள் தண்டவாளத்தில் நின்ற மீதமுள்ள சரக்கு ரயில் பெட்டிகளை மாற்றி இன்ஜின் மூலம் அப்புறப்படுத்தியதால் ரயில் போக்குவரத்து சீரானது. சரக்கு ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்கிய சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.